நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிளைகள் திறப்பு மற்றும் கொடியேற்றும் விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல்பாப்பம்பாடி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிளை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி சங்க கொடியேற்றி கிளையினை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். மாநில பொது செயலாளர் முத்து விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றியத்தில் காமகரம், காட்டு சித்தாமூர், புத்தகரம், பாலப்பாடி ஆகிய கிராமங்களிலும் தொடர்ந்து மேல்மலையனூர் ஒன்றியத்தில் தென்பாலை, வடுகம்பூண்டி, கோடம்பாடி, பறையம்பட்டு, தாயகுணம், மேட்டு வயலமூர், கரடிக்குப்பம், கூடுவாம்பூண்டி ஆகிய கிளைகளில் கொடியேற்றப்பட்டு சங்க கிளைகள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று மேல்மலையனூர், செஞ்சி ஆகிய 2 ஒன்றியங்களில் 20 சங்கத்தினுடைய கிளைகள் திறக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டு பெயர் பலகைகள் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் மேல் பாப்பம்பாடியில் தற்போது கிளை திருவிழா நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே விவசாயிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருந்தும் இந்த நாடு விவசாயிகள் நாடாக இருந்தும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரம் தொடர்ச்சியாக கீழே நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, வருமானத்தை, சுயமரியாதை உயர்த்துவதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பின்றி விவசாயிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக, அவருடைய நல்வாழ்விற்கான கொள்கைகளுக்காக ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருமக்களை ஒருங்கிணைத்து கிளைகளை உருவாக்கி உழவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கிளை திருப்பம் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே தற்போது தமிழ்நாட்டில் இந்தியாவை விட அதிகமான விவசாய உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற மாநிலம். ஆக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிறதே கிடையாது. இதே ஒரிசாவில் சத்தீஸ்கர்ல நெல்லுக்கு கிலோவுக்கு 31 ரூபா கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணது. மத்திய அரசாங்கம் கொடுக்கிற 23 ரூபா 50 பைசாவோட மாநில அரசாங்கம் ஒரு 8 ரூபாய் கூடுதலாக கொடுக்குது. உற்பத்தி செலவு குறைவா இருக்கிற மாநிலத்தில் 31 ரூபா கிலோவுக்கு நெல்லுக்கு விவசாயிகள் கிடைக்குது. உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற மாநிலத்தில் நெல்லுக்கு கிலோவுக்கு 24 ரூபா தான் கிடைக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சமாக போயிடுது. ஆக இங்கே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு இந்திய அளவுல அதிகபட்சம் எங்க கொள்முதல் விலை வழங்கப்படுகிறோ அதையெல்லாம் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை தொடங்கணும். 2வது, தமிழ்நாட்டில் வலுவான ஒரு சக்தியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தற்போது இருக்கிறது. அது விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்ட சங்கமாக விரைவிலே மாற இருக்கிறது என்பதையும் இந்த கிளை திறப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.